லார்ஜ், மிட், ஸ்மால் இது 3லயும் நம்ம வந்து எது அதிக ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம பிளைண்டா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மால் கேப் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாங் டெர்ம்ல. உங்களோட டைம் ஃப்ரேம் 3 to 5 இயர்ஸா இருக்கு அப்படின்னா, லார்ஜ் கேப் கூட அதிக ரிட்டர்ன் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் மார்க்கெட் சிச்சுவேஷன். உங்களுடைய டைம் ஃப்ரேம் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா, ஸ்மால் கேப் அதிக ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் கேப் அதிக ரிட்டர்ன்ஸ் குடுக்க வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட 10, 15, 20 இயர்ஸ் டைம் இருக்கு அப்படின்றதுக்காக ஒருத்தர் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்மால் கேப்ல எஸ்ஐபி போடணுமானா இல்ல. ஏன்னா ஸ்மால் கேப் ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்க்கு பிக்கப் ஆகாமலே போயிடலாம். ரிட்டர்ன்ஸ் குடுக்காமலே இருக்கலாம். அந்த டைம்ல அதை கண்டினியூ பண்றதுக்கு நமக்கு பேஷன்ஸ் அண்ட் கன்விக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அதனால தான் நீங்க லார்ஜ், மிட், ஸ்மால்ல மாடரேட்டா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க ஸ்மால் கேப்ல மட்டும் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்றது உங்க போர்ட்ஃபோலியோவை ரொம்ப அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோவா ஆக்கிரும். அது ஒரு சமயத்துல நம்மள அந்த போர்ட்ஃபோலியோவை கண்டினியூஸா ஹோல்ட் பண்ண விடாம பண்ணிடும். போர்ட்ஃபோலியோவை சரியான டைம்ல மார்க்கெட்ல ஸ்டே பண்ணாம வெளியே எடுக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க லார்ஜ், மிட், ஸ்மால்ல மிக்ஸ்டா இன்வெஸ்ட் பண்றதா உங்களுக்கு லாங் டெர்ம்ல வெல்த்